இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்லீப்பர் பெட்ஸ் இப்படிதான் இருக்கும். அதுக்கான பார்ட்டிஷனை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பிரெத் கொடுக்கணும், எவ்வளவு ஹைட் கொடுக்கணும், எவ்வளவு வித்து கொடுக்கணும், எல்லாமே வந்து இந்த இடத்துல போட்டுப்பட்டிருக்கு. ஸ்டீல் மூலமாக பில்லர் வச்சு இந்த இடத்துல பார்ட்டிஷனை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ சீட் சப்போர்ட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலதான் அந்த சீட்ஸை வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க. இடத்த பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு. நமக்கு சீட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பெருசா தெரிய மாட்டேங்குது, ஆனா எதுவுமே இல்லாத போது நல்ல பெருசா தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா சைடு வால்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். ஸ்டீல்ல ஆனது. அதுல இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல நமக்கு கொடுக்கறது வந்து ஆல்கோபாண்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் மூலமாக இதை வந்து ஷீல்டு பண்ணிடுவாங்க. அதனால நம்மளால இந்த ஸ்டீலை ஃபீல் பண்ண முடியாது. அந்த ஆல்கோபாண்ட் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலை தான் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயரிங்கான அந்த டக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்க லைட் வரணும், எங்கெங்க ஃபேன் வரணும், அதுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் ஃபுல்லா அந்த ஸ்டீலுக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ஒயரிங் ஒர்க் எல்லாம் ஃபுல்லா நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா தான் அடுத்த செக்ஷன்ல இந்த இடத்துல எல்லாம் ரெடிமேடாக கொண்டு வரப்பட்ட லைட்டிங்ஸு, ஃபேன்ஸு, சீட்ஸு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போறாங்க.